Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskritya Naram Chaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamudirayet Nashtaprayeshva Bhatresho Nityam Bhagavata Sevaya Bhagavatyuttama Shloke Bhaktir Bhavatishti Krishne Swadhamo Bhagate Dhanamagyanadibhissaha Kalau Nashtatrishamisha Puranarko Dhunoditaha. This is Grantaraj Srimad Bhagavatam, 1st Canto, Chapter 18, and we're going to continue with text number 45 because it's a very important verse. Srimad Bhagavatam, Grantaraj Srimad Bhagavatam, Skandam 1, Adhyayam 18, Slogam 45. இது முக்கியமான ஸ்லோகம் என்பதால் மீண்டும் இதை பார்க்க இருக்கிறோம். And in fact, the last several verses are very weighty topics, very important topics for those who are leaders of society to consider. இது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லோகங்கள் எல்லாமே குறிப்பா ஒரு இது முந்தைய ஸ்லோகம் அதன் முந்தைய ஸ்லோகங்கள் இந்த காலத்துல குறிப்பா நமக்கு சமூக தலைவர்களுக்கு மிகவும் முக்கியமான தலைப்புகள் ஆகும். ததார்யதனம பிரவனீயதே நராம் வர்ணாஶ்ரமாச்சாரயுதஸ்த்ரயீமயஹம் ததோர்த்தகாமாபிநிவேஷிதாத்மனம் ஸ்ருணாம் கபீனாம் இவ வர்ணசங்கரஹ. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அப்போது நாகரிக முன்னேற்ற பாதையிலிருந்து பொதுமக்கள் சரிந்து விடுவார்கள். இதனால் வேத கட்டளைகளும் வர்ணாசிரம முறைப்படியான கடமைகளும் சீரழிந்துவிடும். இவ்வாறு புலன் நுகர்வை நோக்கமாக கொண்ட பொருளாதார முன்னேற்றத்தால் அவர்கள் அதிகமாக கவரப்படுவார்கள். இதன் பலனாக நாய் குரங்குகளின் தரத்தில் உள்ள தேவையற்ற ஜனத்தொகை உற்பத்தி ஆகும். பொருளுரை. ஏகாதிபத்திய ஆட்சி இல்லையெனில் பாமர மக்கள் நாய் குரங்குகளைப் போல் தேவையற்ற ஜனத்தொகையாகத்தான் இருப்பார்கள் என்று இங்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. குரங்குகள் அளவுக்கு அதிகமான சிற்றின்ப ஆசை கொண்டவைகளாகவும் நாய்கள் வெட்கமற்றவையாகவும் இருப்பதைப் போலவே முறை தவறி பிறக்கும் பாமர மக்கள் வேதத்தை அடிப்படையாக கொண்ட நன்னடத்தையில் இருந்தும் வர்ணாசிரம முறையிலிருந்தும் வழி தவறி சென்று விடுவார்கள். ஆசிரியர்கள் வேத நாகரிகத்தில் முன்னேறுகின்றனர் என்பதால் அது வேத முறைப்படியான வாழ்வாகும். வேத நாகரிகம் பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் ஆகியவை இல்லாத பரமபதத்தை அடைவதை இலக்காக கொண்டுள்ளது. ஜட உலக இருளிலேயே கிடக்காமல் இதற்கு வெகு தூரத்தில் உள்ள ஆன்மீக உலகின் ஒளியை நோக்கி செல்லும்படி வேதங்கள் வழிகாட்டுகின்றன. குணத்தை அடிப்படையாக கொண்ட வர்ணங்களும் மற்றும் ஆசிரமங்களும் பகவானாலும் அவரது பிரதிநிதிகளான பெரும் ரிஷிகளாலும் விஞ்ஞான பூர்வமான முறையில் திட்டமிடப்பட்டுள்ளவை ஆகும். பக்குவமான வாழ்வு முறை ஜட மற்றும் ஆன்மீக விஷயங்களில் எல்லா வகையான உபதேசங்களையும் நமக்கு வழங்குகிறது. வேத முறைப்படியான வாழ்வு எந்த மனிதனும் நாய் குரங்குகளைப் போல் வாழ அனுமதிக்கவில்லை. கடவுளற்ற அல்லது அரசற்ற குடியாட்சியால் புலன் நுகர்வும் பொருளாதார முன்னேற்றம் கொண்ட இழிவான ஒரு நாகரீகம் ஏற்பட்டுள்ளது. எனவே தாங்களாகவே தேர்வு செய்துள்ள மோசமான ஆட்சி முறைகளில் மக்கள் அதிருப்தி அடைய கூடாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Can you hear me? Yes, Prabhu. Om Ajnanatimirandhasya Jnananjanashalakaya Chakshurunmilitam Yena Tasmai Shri Gurave Namah. Shri Chaitanya Manobhishtam Sthapitam Yena Bhutale Swayam Rupa Kadamahyam Dadati Swapadantakam. Vandeham Shri Guroho Shri Utaparakamam Shri Gurun Vaishnavamscha Shri Rupam Sagrajatam Sahaganata Gunathan Vitam Tam Sajivam
Sadvaitam Savadhutam Parijana Sahitam Krishna Chaitanya Devam Shri Radha Krishna Padam Sahaganalata Shri Vishakhanvitamscha Namo Om Vishnu Padaya Krishna Prishtaya Bhutale Srimate Bhaktivedanta Swaminiti Namane Namaste Saraswati Devi Gauravani Prasharane Nirvishesha Srivari Bhashchati Deshatharane Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shivasadi Gaur Bhakta-vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Madgavirapi Gopala Swikuryat Kripaya Yadi Tadaiva Sambhaya Pitva Krishyesta Priyajnaha Tad Arya Dharma Pravadiyate Nurnam. The system of Arya Dharma will gradually dissolve or be eroded in human society. ஆரிய தர்மம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆரிய தர்மம் படிப்படியாக சரிந்து மனித சமுதாயத்திலிருந்தே முற்றிலுமாக விலக்கப்படு இருக்கிறது. Actually, the first word is tada. At that time, we're referring to the situation described in the previous verses. ததாங்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு. அதனோட அர்த்தம் என்னன்னா, அந்த சூழ்நிலையில், அதாவது இந்த சம்பவங்கள் நடந்த அந்த தினத்தில். So Arya Dharma will be eroded. இங்க ஆரிய தர்மம் முற்றிலுமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படும். And what is that Arya Dharma? ஆரிய தர்மம்னா என்ன? It is here described in the text itself as Trayimaya and Varnashramacharayutas. The system of human society which is based on advancement through dharma to artha and kama, and then it is enriched with this system of behavior that is based on the varnashram principles. இந்த ஆரிய தர்மம் என்பது தர்மம், அர்த்தம், காமம் அப்படிங்கிற 3 நிலைகள் சமுதாயத்துல படிப்படி உயர்வதற்காக கொடுக்கப்பட்ட வேத கட்டளைகளிலிருந்து படிப்படியாக அதை வர்ணாசிரமத்தின் மூலம், அதாவது வர்ணங்கள், ஆசிரமங்கள் மூலமாக சமுதாயத்தில் செயல்படும் வழிபாட்டு முறை. Or we could Traimaya to mean the 3 orders minus sannyas. That's another way to see it. திரைமய அப்படிங்கிறது 3 சமுதாயங்கள் இருக்கக்கூடிய 3 ஆசிரமங்கள் சந்நியாசத்தை தவிர. Or we could even take Traimaya to be Traigunya, that system which is within the modes of material nature. திரைமய அப்படிங்கறது திரைகுண்யத்துக்கும் ஒப்பிடலாம், அதையும் எடுத்துக்கலாம். அதாவது சத்வ ரஜ தம 3 குணங்கள். So either way we take it, this is the characteristic of the Arya Dharma, which is particularly joined together with Varnashram. You cannot have one without the other. இதுதான் ஆரியவர் தர்மம்னு சொல்லப்படுறது. குறிப்பா இது வர்ணாசிரம தர்மத்தோட ஒன்றி இருக்கிறது. இது ரெண்டும் பின்னி பேணப்பட்டது, இதை பிரிக்க முடியாது. So why is this system being eroded? அப்ப இந்த நிலை, இந்த அமைப்பு ஏன் அழிக்கப்படுகிறது? Actually, the word pravadiyate means it's being dissolved, but it's being dissolved by someone. By? Somebody is doing this. The prefix pra indicates that it's a deliberate attempt. பிரவிலி அப்படின்னு நீங்க பிரவிலியத்தைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிராங்கிற வார்த்தை உபயோகப்பட்டிருக்குன்னா யாரோ ஒருத்தர் வேணும்னே இத குலைக்கிறாங்க. So who's doing it? யார் இந்த வர்ணாசிரம இந்த ஆரிய தர்மத்தை குலைப்பவன்? That's the last word, Varna Sankaraha. They're doing it. இங்கதான் ரொம்ப முக்கியமான யார் இதை செய்யறாங்க? வர்ண சங்கரர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற கடைசி வார்த்தை இந்த ஸ்லோகத்துல. And they've been described also, tato artha kama bhiniveshatmana
shunam kapinamiva. They're so absorbed in artha and kama that they're like monkeys and dogs. So இங்க யாரு வர்ணசங்கரம்னு சொல்லப்பட்டிருக்கு? யாரெல்லாம் அர்த்தத்திலும் காமத்திலும் வந்து அந்த புலனின்பத்துல மூழ்கி இருப்பவர்கள், எவ்வாறு குரங்குகளும் நாய்களும் புலனின்பத்துல மூழ்கி இருக்குமோ அது போல இருக்கும் நபர்களை வர்ணசங்கரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். A first class example is the United States of America. இதுக்கு முதல் தரமான முன்னுதாரணம் சொல்லணும்னா இன்றைய தினத்துல இப்ப இருக்கக்கூடிய அமெரிக்க நாடு. Even such demons as exist in Eastern Europe and in the Far East, they recognize the moral turpitude that characterizes modern American life. அதே மாதிரி இவங்களுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு வந்து கிழக்கு நாடுகளாக இருக்கக்கூடிய அங்க கூட இதே இவங்களுடைய வழிமுறைகளை கடைபிடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். This is another significance of this otherwise pretty rare word, praviliyate. It actually means dissolution as in dissolute. I don't know how to translate that part. Dissolute. Okay, yeah. Maybe you can't. But dissolute means, morally bereft as well. அதாவது இங்க பிரவிலியத்தைன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். நியாயத்தை வந்து நியாயமே இல்லாத இடத்துல எப்படி நியாயம் குலையும், தர்மம் குலையும் அப்படிங்கறத இங்க குறிக்கிறது. அதுக்காக தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. Someone whose dharma has dissolved to the extent that it's no longer even there. It's gone. ஒரு தர்மத்தை கடைபிடிக்கிறவங்கிட்ட தர்மம் குலைந்து 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 படிப்படியாக ஒரு கட்டத்துல தர்மம்னா என்னன்னு அங்க இல்ல, அவங்கிட்ட தர்மமே கிடையாது, அந்த மாதிரி வந்து கரைஞ்சு போச்சுன்னு சொல்றது. So when that happens, then people hardly have any choice. I mean, there's no choice really for dharma in the modern world. Your choices are either artha or kama. That's it. தர்மம் முற்றிலும் குலைந்து போனதுனால மக்களுக்கு வாய்ப்பே இல்லை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒன்னா அர்த்தம் இல்லைன்னா காமம், இதத்தான் அவங்க கடைபிடிக்க வேண்டியதான சூழ்நிலை. So in this way, just like education, why are people going to school? They're going to school only to make money. That's it. Only reason. இதுக்கு சிறந்த உதாரணம் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய கல்வி முறை. இன்னைக்கு எதுக்கு மக்கள் வந்து பள்ளிக்கூடங்களுக்கு கல்வி கற்கிறார்கள்? வெறும் பணம் சம்பாதிக்கிறது, அதுக்கப்புறம் அது காமத்துல ஈடுபடுத்துறது, அதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து பள்ளிக்கூடம் போறாங்க இன்னைக்கு. Srila Prabhupada said these colleges, they're not really education, they're not really centers of knowledge. They're technical schools, polytechnics. இன்னைக்கு பிரபுபாதர் இதைத்தான் சொன்னார். இந்த தினம் இருக்கக்கூடிய கல்லூரிகள் கல்வியை கற்றுக் கொடுக்கும் இடங்களாக இல்லை, அது வெறும் வந்து தொழில்நுட்பமாக செய்யறதுக்கு வேலை எப்படி செய்யறது, குறிப்பா பாலிடெக்னிக். இன்னைக்கு the only interest is in making money, and money is only useful in that money will gratify the senses, kama. அவங்க இந்த தினத்துல கல்வி கற்றுக் கொடுக்கறாங்கல்ல, அதுல அவங்களுக்கு ஆர்வம் இல்லை, பணம் மட்டும்தான் காரணம். பணம் எதுக்கு வேணும்? பணம் இருந்தா அதை வச்சு புலன் இன்பம், அவ்வளவுதான். The standard thing, if you push someone, why do you need money? The answer will always be the same. Well, you have to eat. நீங்க யார வேணா போய் கேளுங்க, உங்களுக்கு பணம் எதுக்கு வேணுங்கன்னு கேட்டுப்பாங்க, உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ நான் சாப்பிட வேண்டாமா? And of course it's true, we don't deny a person has to eat and sleep, etc. நம்ம ஒருத்தர் சாப்பிடணும், தூங்கணும், அதை வந்து நிராகரிக்கல, அதுல மறுக்கல, அது உண்மைதான். But here, artha kama aniveshita atmanam. These are people whose entire purpose is simply to eat and gratify the senses, and they need money for that. இங்க சொல்லப்பட்டிருக்கிற அர்த்த காமாபி நிவேஷிதாத்மானம் அப்படின்றது வந்து யார குறிக்கிறதுனா, அவங்க வாழ்க்கையுடைய குறிக்கோளே, எந்த மக்கள்
சாப்பிடறதுக்கும் தூங்குறதுக்கும் மட்டுமே தங்களுடைய புலன்களை நிறைவேற்றுவதற்கு மட்டுமே அவங்க வந்து குறியா இருக்கக்கூடிய நபர்களை குறிக்கிறது. Ahara nidra bhayamaithunam cha. These four things of eating, sleeping, mating, and defending, we have in common with the animals. ஆஹார நித்ர பய மைத்துனம்னு ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், தற்காப்பு, இது வந்து மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் பொதுவானவை. Therefore it said, Shunam kapinam eva. These people are like animals. அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு சுனாம் கபினாம் இவ அப்படின்னா நாய்களையும் குரங்குகளையும் போன்றவர்கள். And again, which people are they? The Varna Sankaras. அப்படிப்பட்ட நபர்கள் தான் வர்ண சங்கரம்னு அழைக்கப்படுகிறார்கள். These are the people who are driving this process. இந்த மாதிரியான நபர்களை தான் வர்ண சங்கரம் அப்படின்றது குறிப்பிடுகிறது. And tada or tataha, the context given here is described in the previous verses. When there's no strong monarch. இது ததா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ததஹ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த சமயம். அது என்ன சமயம், எப்படிப்பட்ட அந்த மாதிரியான சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா, அங்க வந்து பாரம்பரியமாக ஆட்சி புரியும் அரசர்கள் இல்லாத இடம் அப்படின்னு சொல்றது. Another undercurrent in this purport by Srila Prabhupada is the idea, well, it's an implicit denigration of the very ideal of democracy. இதுல முக்கியமான இன்னொரு கருத்து பிரபுபாதர் சொல்றது என்னன்னா, ஜனநாயகம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படும் அரசாங்கம் எவ்வாறு சரிந்து கீழ்நிலையை நோக்கி செல்லும் என்பதை குறிக்கிறது. The text itself and our Acharya, Srila Prabhupada, are both, there seems to be endorsing monarchy instead. இங்க பார்க்கும் பொழுது என்ன தெரியுதுன்னா, இந்த ஸ்லோகம் மட்டும் இல்ல, நம்மளுடைய முன்னோர் ஆச்சாரியர்களும் சரி, ஸ்ரீல பிரபுபாதரும் சரி, அவங்க வந்து இந்த பாரம்பரியமாக பரம்பரையில வரக்கூடிய ராஜவம்சத்தையே அவர்கள் பரிந்துரைக்கிறார்கள் அப்படின்னு தெரிய வருது. We don't really have any real monarchies anymore. இன்றைய சூழ்நிலையில பாரம்பரியமாக வரும் ராஜவம்சத்துல வரும் எந்த அரசும் இன்றைய தினம் நம்ம பார்க்க முடியாது, இருக்கிறது இல்ல. People do not have sufficient adhikar to practice monarchy. ராஜவம்சத்துல வரக்கூடிய தகுதிகளை மக்களுக்கு இன்னைக்கு இழந்து விட்டார்கள். One time His Holiness Bhakti Vikas Swami told me that when he was in school, one of his teachers taught in the class that actually the ideal, the best form of government is benign dictatorship. தவத்திரு பக்தி விகாஸ் சுவாமி ஒரு தரம் என்னிடம் இந்த ஒரு சம்பவத்தை வந்து அவர் நினைவு கூர்ந்து கூறுகையில் என்ன சொன்னார்னா, அவர் பள்ளியில் படிக்கும் பொழுது சின்ன வயசுல ஒரு ஆசிரியர் வந்து அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, இந்த மக்களை ஆளணும் அப்படின்னா நிச்சயம் சர்வாதிகாரம் இல்லாத ஆட்சி தான் சிறந்த ஆட்சி. But the benign dictatorship never happens. The same school teacher admitted it. It just, we don't see it in this world. அவரே வந்து ஒத்துண்டார். ஆனா இந்த மாதிரி சர்வாதிகாரம்னு வரும் பொழுது அது வந்து கள்ளம் கபடம் இல்லாமல் உண்மையிலேயே சர்வாதிகாரம் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்துல நம்ம பார்க்கவே முடியாது. For that reason, as soon as you mention the concept of benign dictatorship, people get nervous. For that reason only. எப்போ வந்து சர்வாதிகாரம் சொன்னாலே மக்கள் வந்து வேற விதமாக தான் யோசிக்கிறாங்க. அந்த 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 இன்னைக்கு உண்மையான சர்வாதிகாரம் இல்லைங்கிறது தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. The very word dictator conjures up images of a cruel, selfish autocrat who tortures and exploits his own people. சர்வாதிகாரி அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு மக்கள் மத்தியில மனசுல என்ன தோணுதுன்னா, எவன் ஒருத்தன் குரூரமான, அநியாயமான, மக்களை துன்புறுத்தும் ஒரு கொடூரமான அரக்கன் அப்படிங்கறத ஞாபகம் வருது. But actually we do see benign dictatorship in the pages of the Srimad Bhagavatam. It was practiced in this world many years ago. ஆனா உண்மையிலேயே உண்மையான சர்வாதிகாரி, சரியான விதத்துல நியாயமான தர்மத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய சர்வாதிகாரிய நம்ம வந்து பாகவத
பக்கங்கள்ல மீண்டும் மீண்டும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியாது. இந்த உலகத்துல அது சாத்தியம். Why not now? ஆனா இப்போ அது முடியாது. ஏன்? Everyone is varnasankar. ஏன்னா எல்லாருமே வந்து வர்ணசங்கரர்களாக மாறிவிட்டார்கள். Either they or their parents or their forefathers have given up dharma. ஏன் அப்படின்னா அவர்களும் சரி, அவர்களுடைய முன்னோர்களும் சரி, அவர்களுடைய தந்தை பெற்றோர்களும் சரி, மூதாதையர்கள் யாரா இருந்தாலும் எல்லாமே தர்மத்தை கைவிட்டு விட்டார்கள். Therefore, never give up dharma. If you do, things will only get worse. அதனாலதான் உங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, தர்மத்தை கைவிடாதீங்க. எப்பவுமே நீங்க தர்மத்தை கைவிட்டா சூழ்நிலை இன்னும் மோசம்தான் ஆகும். Somebody in human society has to act like an adult. யாராவது ஒருத்தர் பொறுப்புள்ள நபராக இந்த சமுதாயத்துல நடந்து கொள்ள வேண்டும், அது அவசியம். I think it was Stephen Jobs who said at one point that don't worry about what your customers want. You should give them what they need. இந்த ஆப்பிள் முன்னாள் அதிகாரியாக இருந்த ஸ்டீவ் ஜாப்ஸ்ங்கிறவர் என்ன சொன்னார்னா, மக்களுக்கு என்ன விரும்புறாங்களோ அதை கொடுக்கறத நீங்க வந்து குறியா இருக்காதீங்க, அவங்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கறதுல குறியா இருங்க. Most people will agree that he was a leader. பெரும்பாலான இந்த உலகத்துல மக்கள் வந்து அவரை வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படிங்கறத ஏத்துக்கிறாங்க. Okay, so let's take a look at the very short commentaries on this verse. Almost zero commentary here. சொல்ல போனா முந்தைய ஆச்சாரியர்கள் இந்த ஸ்லோகத்துக்கு எந்த வர்ணனையும் கொடுக்கலன்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில வர்ணனைகள் இருக்கு, அதை பார்ப்போம். According to Sridhar Swami, Arya Dharmaha Sadacharaha. What is this Arya Dharma? It is simply Sadachara. ஆரிய தர்மம்னா என்ன அப்படின்னு ஸ்ரீதர சுவாமி விளக்குகையில் அவர் சொல்றார், ஆரிய தர்மம்னா சதாச்சாரம். Shunam kapinam iva artha kamayorevabhiniveshita chittanam. And they're compared to dogs and monkeys because they're exclusively absorbed in, their consciousness is entirely absorbed in making money for sense gratification. That's all. So அவர் அடுத்த வரிகளை சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, இந்த தத்தோர்த்த காமாபிநிவேஷிதாத்மானம் அப்படிங்கிறதுக்கு இப்படிப்பட்ட நபர்கள் நாய்களையும் போலவும் குரங்குகளை போலவும் எப்பொழுதும் புலன் இன்பத்தை தவிர வேற எதையுமே யோசிக்கிறது இல்லை. அவர்களுடைய குறிக்கோள் என்னவென்றால் பணம் சம்பாதிக்கணும், நம்ம அதை அனுபவிக்கணும், அவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கருதுகிறார்கள். Jiva Goswami doesn't comment. In case you haven't noticed, it's many verses he just ignores them. ஜீவ கோஸ்வாமி இந்த இதுல வரக்கூடிய பல ஸ்லோகங்களுக்கு அவர் எந்த வர்ணனையும் அளிக்கவில்லை. இந்த ஸ்லோகத்துக்கும் அவருடைய வர்ணனை எதுவும் இல்லை. And Vishwanath Chakravarti repeats verbatim Sridhar Swami's first sentence, Arya Dharma Sadacharaha. விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் வந்து ஸ்ரீதர சுவாமி சொன்னதையே தான் முதல் வரி, ஆரிய தர்மன்றது சதாச்சாரம். சதாச்சாரம்னா நம்ம செய்யக்கூடிய அன்றாட கடமைகள். So Arya Dharma means sadachara, proper behavior. சதாச்சாரம்னா சரியான நடத்தை, அதுதான் ஆரிய தர்மம். And we've already pointed out that the text itself qualifies what is that Arya Dharma. It is varnashrama achara vyuta. It is the behavior that characterizes the varnashram system. ஏற்கனவே நம்ம சொன்னோம், அந்த ஆரிய தர்மம்னா என்ன இந்த ஸ்லோகத்திலேயே விளக்கப்பட்டிருக்கு. அதாவது வர்ணாசிரம வழிமுறைகளை ஏற்று சரியான விதத்தில் அவரவர் கடமைகளை செய்வதே ஆரிய தர்மம் ஆகும். Now, if Arya Dharma is Sadachara, then that means Sadachara is Arya Dharma. This is the point. அதாவது இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆரிய தர்மம் என்பது நன்னடத்தை அப்படிங்கிற பட்சத்தில், நன்னடத்தைனா என்ன அர்த்தம், அதுதான் ஆரிய தர்மம்னு புரிஞ்சுக்கணும். அதை தவிர வேற எதுவும் கிடையாது. If A equals B, then that means B equals A. Simple logic. எப்பொழுதும் வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு சமம் என்றால், இந்த சமப்படுத்தப்பட்ட பொருளும் இதோட முந்தைய பொருளுக்கும் அது இரண்டும் ஒன்றுதான். இதை எப்படி திருப்பி போட்டாலும் அந்த சமத்துவம் மாறாது. So you cannot have proper behavior actually unless it's the behavior that is characterized as varnashram dharma within our scriptures.
நம்ம வந்து நன்னடத்தை அப்படின்னு சொன்னாலே வர்ணாசிரம தர்மத்தை நம்மளுடைய வேத சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்டுள்ள வர்ணாசிரம தர்மத்தை தவிர வேற எதுவுமே அது குறிக்காது. So next time you hear any discussion in which someone is suggesting that we have to be decent or proper or appropriate, etc., 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 then just remember this shloka. அடுத்த முறை யாராவது வந்து உங்ககிட்ட வந்து நீங்க வந்து நல்லா நடந்துக்கணும், ரொம்ப இங்கிதத்தோட தெரிஞ்சிருக்கணும், நாகரிகமா நடந்துக்கணும் அப்படின்லாம் உங்களுக்கு சொன்னாங்கன்னா இந்த ஸ்லோகத்தை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். More specifically, remember the commentaries on this shloka. Arya dharma sadachara. You don't have, and there's no question of proper behavior without arya dharma, varnashram dharma. குறிப்பா நம்மளுடைய ஆச்சாரியர்களுடைய விளக்கத்தை ஞாபகம் வச்சுக்கணும். யாராவது வந்து நம்ம கிட்ட நல்லா நடந்துக்கோங்க அப்படின்னு சொன்னா ஆரிய தர்ம சதாச்சாரம், அதாவது நன்னடத்தை என்பது ஆரிய தர்மத்தை தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது. So really, I mean, people use these words pretty loosely and pretty freely, but actually nobody's qualified to talk about this unless they're solidly situated within the varnashram system, following sadachara. நமக்கு அறிவுரை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வந்து சொல்லலாம், நீங்க நல்லா நன்னடத்தையா நடந்துக்கங்க, ஒழுக்கத்தோட இருங்க, இப்படி எல்லாம் சொல்லலாம். ஆனா அவர்களுக்கு வர்ணாசிரம தர்மத்தையும் ஆரிய தர்மத்தையும் கடைபிடிக்காதவர்கள் என்ற பட்சத்தில் அவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் அறிவுரை செய்யறதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது. At least if we're responsible enough to have a discussion based on Shastra, that this is the situation. அதாவது நம்ம சாஸ்திரத்தின் அடிப்படையில நம்ம ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறோம்னா இதுதான், இந்த மாதிரியான வர்ணாசிரம முறையாவது குறைந்தபட்சம் இருக்கணுங்க, அப்பதான் பேச முடியும். Unfortunately, people are not responsible enough to have a discussion based on Shastra. They reject Shastra. ஆனா மக்கள் பொதுவாக சாஸ்திரத்தை நிராகரிக்கிறார்கள். அவர்கள் சாஸ்திரத்தை அடிப்படையா வச்சு பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்கு ஒத்துக்கொள்வதில்லை. Why do they reject Shastras? அவங்க ஏன் சாஸ்திரத்தை நிராகரிக்கிறாங்கன்னு தெரியுமா? Because they're varna sankara, just like dogs and monkeys. It has to be admitted straight. ஆனா கசப்பான உண்மை என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட நபர்கள் வர்ண சங்கரம், குரங்குகளையும் நாய்களையும் போன்றுதான் வாழ்க்கை வாழ்பவர்கள். And yes, Shastra vidhim utsrijya varjate kama karataha, the word is used here, then nasasiddhim avapnoti, nasukham, naparamgatim. This is what Krishna says in chapter 16. 16வது ஸ்லோகத்து அத்தியாயத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? யார் ஒருவர் சாஸ்திரங்கள் விதிகளுக்கு முறையாக இல்லாமல் அதை எதிர்த்து செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் அவர்களுக்கு இன்பம் கிடைக்காது, அடுத்த பிறவியிலும் இன்பம் கிடைக்காது. Therefore, Prabhupada concludes his purport that people should not therefore begrudge the poor administrations that they themselves elect. If you want to be a rascal and reject Shastra, and if you want to live your life outside of the Varnashram system, that means you're not a decent human being, and you cannot hope to have any happiness. அதனாலதான் பிரபுபாதர் வந்து தம்முடைய பொருள் உரையில கடைசியில் என்ன சொல்றாருன்னா, எந்த மக்கள் சாஸ்திரத்தை கைவிட்டுட்டு சாஸ்திரத்தின் அடிப்படையில செயல்படாமல் அவர்களே வந்து தங்களுக்கு தோணின நபர்களை அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்து அப்படி அரசாங்கத்துல அமர்த்துறார்கள், அப்படிப்பட்ட நபர்களுக்கு நிச்சயமாக இன்பம் சந்தோஷம் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவே முடியாது. I believe it's 4th canto, chapter 18. There are several texts there in which Prabhupada's purports are really stressing on this point, that people are whimsically rejecting the authority of great sages and Shastras, but it's actually not making them any happier. பிரபுபாதர் 4வது ஸ்கந்தம் 18வது அத்தியாயத்துல பல ஸ்லோகங்கள்ல பல பொருளுரையில அவர் என்ன சொல்றாருன்னா, மக்கள் பொதுவாக சாஸ்திரங்களை நிராகரித்து அதை எதிர்த்து செயல்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் அவர்களுடைய செயல்கள் மூலம் நிச்சயமாக ஒரு பொழுதும் எந்தவித திருப்தியோ இன்பத்தையோ ஆனந்தத்தையோ எதிர்பார்க்கவே முடியாது. If you're demoniac, if you accept demoniac and atheistic views, then you cannot be happy. It's hopeless. நீங்க வந்து அசுரத்தனமான கருத்துகளுக்கும் அசுரர்களையும் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. But a demon can never accept this.
ஒரு அசுரனாக ஒருத்தன் இருக்கும் பொழுது அவனால இந்த வாக்கியத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. We see that there is really serious drought worldwide, everywhere in the world. There's big droughts going on now. இப்ப என்ன பாக்குறோம்னா உலகம் முழுக்க இடங்கள்ல வறட்சி, கிட்டத்தட்ட எல்லா உலகத்துல எல்லா இடத்துலயுமே பஞ்சம், வறட்சி இருக்கிறத நம்ம பாக்குறோம். I think on every continent they're having this problem, it seems. இப்ப சொல்ல போனா ஒவ்வொரு கண்டத்திலையும் இந்த மாதிரி எந்த கண்டத்துல மனுஷன் வாழ்ந்தாலும் அங்க வந்து வறட்சி இருக்கிறத பாக்குறாங்க. And this situation is naturally the result of so much sinful activity. If you suffer, it's always a result of sinful activities or offenses. இந்த வறட்சிக்கு காரணம் நாம செய்யக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய பாவகரமான செயல்கள். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு வந்து நீங்க தவிச்சீங்கன்னா உடனே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அது நம்மளுடைய முந்தைய பாவத்தின் காரணமே. But rather than humbly accepting this, a demoniac person will think, no, I'm going to fight this, and I'm going to win. ஆனா அசுரத்தனமான மனப்பான்மை கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இல்ல இது வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை நானே முயற்சி எடுத்து தீர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு அதுக்கு எதிர்த்து செயல்படுவோம். Just like in the People's Republic of China, they're saying the Yangtze River has virtually dried up in some places. சைனா நாட்டில் இருக்கக்கூடிய யாங்ஸி ஆறு அப்படிங்கிற ஆறு கிட்டத்தட்ட பல இடங்கள்ல வறண்டு போயிடுச்சு. So what have they decided to do about it? Are they going to do yajna? அவங்க வந்து ஓகே இந்த இது வறட்சி ஆயிடுது, வத்தி போயிடுது நதி, ஆனா அவங்க என்ன யாகம் செய்யறதா முனைவார்கள் என்று நினைக்கிறீர்களா? No, because they're asuram bhavam ashrita. They decided to do cloud seeding instead. What is the last part, Prabhu? They are going to? They want to do cloud seeding instead. Yeah. அவர்கள் ஆசுரபாவ ஆශ්ரித அப்படின்னு சொல்லப்படுற ஸ்லோகத்துக்கு ஏற்றாற்போல் அவர்கள் யாகம் செய்ய போவதில்லை. அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க தெரியுங்களா? போய் மேகங்களை அவங்க வந்து உற்பத்தி செய்ய போறாங்களாம், அதுக்கு விதை விதிக்க போகிறார்கள். The principles of ecology and the principles of sadachar are very closely related, actually, in logically related. நீங்க வந்து ஒரு அறிவுபூர்வமாக நியாயத்தின் அடிப்படையில பார்த்தா கூட சதாச்சாரம்னு சொல்லப்படக்கூடிய நன்னடத்தையும் அதாவது நன்னடத்தை என்பது I missed that and blanked out. Ecological principles and harmony principles are very similar. இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்கக்கூடிய இயற்கை சூழலும் அதுக்கும் சதாச்சாரம் அப்படிங்கிற நன்னடத்தைக்கும் ரொம்ப ஒற்றுமை உண்டு. So if you try to circumvent the system of God and do things like cloud seeding instead of yajna, then you can only expect to exacerbate the problem, just as Prahlad Maharaj promises in the 7th canto. நம்ம வந்து பகவான் கடவுளால கொடுக்கப்பட்ட இயற்கை விதிமுறைகளை சாஸ்திர விதிமுறைகள் படி யாகம் செய்து மழை வரவேற்கிறது பதிலாக செயற்கையான விதத்துல போய் மேகங்களை உற்பத்தி பண்ணி அதன் மூலமா நான் மழைய வரவழைப்பேன் அப்படின்னு சொன்னா இருக்கிற பிரச்சனைய அதிகமாக்குமே தவிர அது நிச்சயமாக தீர்வு அடையாது, தீர்வு கொடுக்காது. இதைத்தான் பிரஹலாத் மகாராஜர் 7வது ஸ்கந்தத்துல விளக்குறார். And similarly in the southern United States, they had a problem with so much bacteria and algae and things growing in the rivers there. இதே போல அமெரிக்கால இருக்கக்கூடிய தெற்கு பிரதேசங்கள்ல பலவிதமான கிருமிகள் ஆற்றிலையும் நதிகளிலும் வளருது அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு இருந்தது. So they got the bright idea to introduce Asian carp into the waterways there, because those carp eat the bacteria and algae. Asian carp, C-A-R-P, a kind of fish. அவங்க என்ன பண்ணாங்க, ஆசிய நாட்டுல ஒரு சில மீன்கள் இருக்கு, அது வந்து அந்த மீன்கள் வந்து கிருமிகளையும் எல்லாத்தையும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி
அதாவது குறிப்பா இந்த பாசை இதெல்லாம் வளருது அங்க. அந்த பாசையெல்லாம் அது வந்து சாப்பிடுன்னு சொல்லி அந்த மீன்களை கொண்டு வந்து அங்க நிறைய கொட்டினாங்க. The problem is that those fish, as soon as there's a flood, then they swim to some other place and they inhabit that place as well, and they start eating all the algae, and it completely disturbs the ecosystem. And since they have no natural predators because they're not native, then it creates a complete imbalance. வெளிநாட்டிலிருந்து வெளிய இடத்துல இருந்து கொண்டு வந்த மீன்கள் இந்த மீன்களுக்கு வந்து அதை வந்து அங்க விட்டா அந்த மீன்கள் அதே இடத்துல மட்டும் இருக்குன்றீங்களா? இல்ல, அது வந்து பல இடத்துக்கு போய் மற்ற மாநிலங்கள் மற்ற நதிகள்ல இருக்கக்கூடிய நல்ல இந்த பாசைகள் எல்லா பாசைகளையும் அழிச்சிருது. ஏன்னா அந்த மீன்களை வந்து வேற இருக்கக்கூடிய மீன்கள் வந்து எதுவும் சாப்பிட முடியாது, கொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து வெளிநாட்டில இருந்து வந்ததுனால இதனுடைய நடத்தைகள்லாம் தெரியாது. சோ ஆக மொத்தம் என்னாச்சு, இயற்கை கொடுத்திருக்கிற அமைப்பை முற்றிலும் குலைக்கப்படுகிறது. And the population explosion of these fish is out of control. Now there's a great fear that if they make it to the Great Lakes, they'll completely destroy all the fishing industry in the Great Lakes. இந்த மீன்கள் வெறும் பாசை இதை மட்டும் சாப்பிடாம சின்ன சின்ன மீன்களையும் முழுங்கிடுது. இந்த மீன்களுடைய தொகை பரவிக்கிட்டே இருக்கு, கட்டுப்படுத்தாமலே. அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு கிரேட் லேக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிக மிக பெரிய பெரிய ஏரிகள் இருக்கு. அந்த ஏரிகளுக்கு இந்த மீன் போயிடுச்சுன்னா ஒரே மக்கள் பயப்படுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீன்களையும் இது சாப்பிட்டுரும், அங்க அந்த மீன் சார்ந்து இருக்கக்கூடிய வணிகமே அழிஞ்சிரும் அப்படின்னு பயப்படுறாங்க. So in this way, the solutions to the problems that we create, they create further problems. They make the situation worse. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு நம்மளா யோசிக்கிற தீர்வு அந்த மேலும் பிரச்சனைகளை வளர்க்குதே தவிர பிரச்சனைகளை தீர்க்கிற மாதிரி தெரியல. Because we've given up dharma. ஏன்னா இதெல்லாம் தர்மத்தின் அடிப்படையில செய்யக்கூடிய செயல்கள் அல்ல, அதர்மம் இது. And we've given up dharma because we're varna sankar. ஏன் நம்ம தர்மங்களை கைவிட்டுட்டோம்? நம்ம பிறந்த இடம் நம்மளுடைய முன்னோர்கள் கைவிட்டதுனால வர்ண சங்கரங்களாக பிறந்திருக்கோம், வர்ண சங்கரங்களாக இயங்குகிறோம். And we're varna sankar because our parents gave up dharma, or their parents. ஏன் வர்ண சங்கரம் நம்ம சொல்றோம்? நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், அப்படி முன்னோர்கள் வர்ண தர்மத்தை கைவிட்டார்கள். Now do you see the problem? Why Srila Prabhupada is emphasizing Garbhadam Samskar in his books so much? Why is it that important? இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிரபுபாதருடைய புஸ்தகங்களை படிச்சீங்கன்னா பிரபுபாதர் கர்ப்பதான சம்ஸ்காரத்தின் முக்கியத்துவத்தை அவ்வளவு வலியுறுத்துறார். ஏன் வலியுறுத்துறாருன்னு உங்களுக்கு இப்ப தெரிய வரணும். It's actually very, very, very important. ஏன்னா கர்ப்பதான சம்ஸ்காரம்ங்கிறது மிக 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 முக்கியமானது. Where you have Garbhadam Samskar, any samskars, dharma in general, you will not see the kinds of social chaos that terrorize the world in the modern age. எந்த சமுதாயத்துல கர்ப்பதான சம்ஸ்காரமோ சரி மற்ற சம்ஸ்காரங்கள் அனைத்து சம்ஸ்காரங்களையும் கைவிடாமல் அவர்கள் கடைபிடித்து வருகிறார்களோ அங்க வந்து குழப்பங்கள் இல்லை, அந்த சமுதாயம் சிறந்த சமுதாயமாக வளரும். So there's a few key ideas that Srila Prabhupada repeats throughout his own purport here. இந்த பொருளுரையில பிரபுபாதர் மீண்டும் மீண்டும் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறார். Number one, we have fallen, and that fall is systematic. முதல்ல என்ன சொல்றாருன்னா, முதல் காரணமாக நம்ம வீழ்ச்சி அடைந்துட்டோம், அந்த வீழ்ச்சி படிப்படியாக விழுந்திருக்கோம், அதை ஏற்றுக்கணும். Number two, Arya Dharma or Varnashram Dharma is actually progressive. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஆரிய தர்மம் அதாவது வர்ணாசிரம தர்மம்ங்கிறது முற்போக்கு பாதையை கொண்டுள்ளது. Number three, that Varnashram society or Arya Sadachara, it actually consists of qualitative engagement. Prabhupada uses this phrase, qualitative engagement. மூன்றாவது விஷயமாக இப்படிப்பட்ட ஆரிய தர்மமோ வர்ணாசிரம தர்மமோ நீங்க அந்த தர்மத்துல அந்த சமுதாயத்துல எப்படி இருக்கும்னா, மக்களை அவரவர் திறனுக்கேற்ப அவர்களை ஈடுபடுத்துவது. இந்த முக்கியமான வார்த்தை, திறனின் அடிப்படையில மக்களை வகுத்து ஈடுபடுத்துவது.
We'll explain these three, but the last one, number 4, is that Varna Sankara population is no better than animal life. இந்த மூன்றாவது விஷயத்தை மீண்டும் கொஞ்சம் விளக்கி சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நாலாவதாக அடுத்தது வர்ண சங்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனத்தொகைகள் அதிகரிக்கிறது. It seems like very strong words that we're calling anyone who doesn't follow Varnashram Dharma an animal. அதாவது வர்ண சங்கரம்னா என்ன அர்த்தம்? அவர்கள் மனிதர்களே இல்ல, மிருகங்கள். அப்ப இப்படி சொல்றோம், மனிதர்களே இல்ல, இப்படிப்பட்ட நபர்கள் மிருகங்கள்னு. இது ரொம்ப கடுமையான சொற்கள் போல இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். But it's actually very important to say these things. ஆனா இது உண்மை, கசப்பாக இருந்தா கூட இந்த உண்மைகளை நம்ம முன்வைக்கணும், அதை பத்தி பேசணும். அது ரொம்ப முக்கியம். Even the eminent American economist John Maynard Keynes, he made a very astute observation about this. இதன் சம்பந்தமாக அமெரிக்கால பிரபலமான ஒரு பொருளாதார நிபுணர் அவரும் இதே மாதிரியான கருத்துக்களை முன்வைத்தார். He said words ought to be a little wild. அவர் என்ன சொல்றாருன்னா, வார்த்தைகள் கடுமையாக இருப்பது இன்றியமையாதது. Because they are the assault of the thought on those who are not thinking. அதாவது சிந்தனையே இல்லாம சிந்திக்காம செயல்படுவர்கள நீங்க வழி நடத்தணும்னா, அவர்களை ஒரு விதத்துல அவங்களை வழி நடத்தணும்னா இப்படிப்பட்ட வார்த்தையினால அவர்களை தாக்குவது இன்றியமையாதது. Okay, so let's take a look at these themes throughout Srila Prabhupada's purport. இந்த பர்போர்ட்ல இந்த பொருளுரையில இருக்கக்கூடிய 4 விஷயங்களை படிப்படியா பார்ப்போம். We've already pointed out that there is why there's an absence of monarchy and what the value of monarchy is. That's the first thing Prabhupada mentions. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த சர்வாதிகார உண்மையான அடிப்படையில செயல்படும் சர்வாதிகார ஆட்சி இன்றைய தினம் இல்லை அப்படிங்கறத நம்ம முன்னே சொல்லிட்டோம், அதை பத்தி பேசணும். And secondly, Prabhupada said the general mass of people, in the absence of a strong leader or a monarch, they'll be unwanted population. They are unwanted. இரண்டாவது விஷயமா பிரபுபாதர் சொல்றார், இப்படிப்பட்ட உண்மையான நேர்மையான சர்வாதிகாரிகள் இல்லாத பட்சத்தில் பொதுவான மக்கள் என்னைக்குமே தேவையற்ற ஜனத்தொகையாக திகழ்வார்கள். அவர்கள் தேவையற்ற ஜனங்களாகவே கருதப்படுவார்கள். You'll have to figure out on your own whether unwanted means the conception was not planned or whether unwanted means the children are not loved. Either way it works. நீங்க தான் யோசிக்கணும், உங்களுக்கு தான் தீர்மானம் தெரியணும். அதாவது தேவையற்ற ஜனங்கள்னா என்ன அர்த்தம்? அதாவது அவங்க ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லாத சமயத்துல பெற்றுக்கொள்ளப்பட்ட குழந்தைகளா, இல்ல அவர்களுடைய வளர்ச்சி அவர்களுடைய கலாச்சாரமற்ற விதத்துல அவங்க வளர்ந்து சமுதாயத்திற்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியவர்களா அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். These kinds of offspring become criminal. பொதுவா இப்படிப்பட்ட ஜனத்தொகைகள் அதாவது விருப்பம் இல்லாமல் அவசியம் இல்லாமல் பெற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்கள் தான் குற்றவாளிகளாக எதிர்காலத்துல திகழ்வார்கள். Like dogs and monkeys, they become a social disturbance. குரங்குகளையும் நாய்களையும் போல சமுதாயத்திற்கு அவர்கள் ஒரு உபத்திரமாகவே திகழ்வார்கள். They live like dogs and monkeys at the expense of your tax dollars. நம்ம வரிப்பணம் கட்டுறோம், நம்மளுடைய வரிப்பணத்தினுடைய செலவு பண்ணிக்கிட்டு இப்படிப்பட்ட பொறுப்பற்ற நபர்கள் நாய்களையும் குரங்குகளையும் போல வாழ்வார்கள். And then Prabhupada explains, it's actually, in other words, why are they monkeys and dogs? There's another reason Prabhupada gives here. பிரபுபாதர் இன்னொரு விஷயம், ஏன் இவங்க குரங்குகளும் நாய்களையும் போல இருக்கார்கள், இன்னொரு காரணமும் பிரபுபாதர் முன்வைக்கிறார். It's all about sex. ஏன்னா பாலுறவு அதுதான் அடிப்படையாக செயல்படும். Monkeys are too sexually inclined and dogs are shameless about sexual intercourse. குரங்குகள் எப்ப பார்த்தாலும் பாலுறவு பத்தியே யோசிச்சு கொண்டிருக்கும், நாய்களோ வெக்கமற்று எல்லா இடத்திலும் பாலுறவில் ஈடுபடும். So this is what drives this social degradation. ஒரு சமுதாயம் சீர்கேடு அடையிறது அப்படின்னா இந்த
தகாத முறையில் இருக்கும் பாலுறவே காரணம். Unbridled sex desire. We don't say give up sex. We say restrict it only. Be a human. பாலுறவுகளை அடிப்படையா கைவிடுங்கன்னு சொல்லல, அத நெறிமுறையாக செயல்படுத்துங்கன்னு தான் சொல்றோம். Because illegitimate connection will systematically lead one astray from the Vedic system of good manners and qualitative engagements. ஏன்னா தகாத விதத்தில் செயல்படக்கூடிய பாலுறவு படிப்படியாக மக்களை தர்ம பாதையிலிருந்து வேத கலாச்சாரத்திலிருந்து விலக்கும். So systematically, this is the third time Srila Prabhupada uses this word in the verse and purport. Why does he say this? பிரபுபாதர் தம்முடைய பொருளுரையில ஒரு வார்த்தை, அதாவது சிஸ்டமேட்டிக் இங்கிலீஷ்ல சொல்றது, தமிழ்ல சொல்லணும்னா ஒரு ஒருங்கிணைத்த விதத்துல செயல்படுறது அப்படிங்கறத குறிக்கிறது. Because there's a plan. System means there's organization. அதாவது திட்டமிட்டு செய்யப்பட்டதை குறிக்கிறது. ஒரு திட்டம்னா நம்ம நிச்சயம் ஒரு திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய செயல்களை தான் இது குறிக்கிறது. In other words, someone is deliberately trying to destroy the Vedic culture. அப்படிப்பட்ட திட்டம் என்னது அப்படின்னா, யாரோ ஒருத்தர், யாரோ ஒரு குழு, யாரோ சில நபர்கள் தீர்மானத்தோடு திட்டமிட்டு இந்த வேத கலாச்சாரத்தை அழிக்கணுங்கிறதுல ஈடுபட்டு இருக்காங்க. Who is doing this? யாரு இவர்கள்? யார்? Many people are doing this. சொல்ல போனா பல நபர்கள் இதுல கூடி இருக்கிறாங்க. Many people would like to see this Hinduism erased from the face of the earth. பலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த இந்து கலாச்சாரத்தை இந்த உலகத்திலிருந்து விலக்க வேண்டும். The Muslims would like to see Hindus disappear. இஸ்லாமியர்கள் நிச்சயமாக இந்துக்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. The Chinese Communist Party would like all religions to disappear. சைனா நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியோ உலகத்துல எந்த மதமும் இருக்கக்கூடாது, எல்லா மதமும் அழிந்திருக்கணும்னு நினைக்கிறாங்க. Congress, scholars, social activists, there's so many groups that they would just like to get rid of religion altogether. இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்காகவே காங்கிரஸ் கட்சியோ சரி, இல்ல பல விதத்துல இருக்கக்கூடிய அறிஞர்கள்ங்கிற பேர்ல திகழக்கூடியவர்கள், இவங்க எல்லாருமே இந்த மாதிரியான கலாச்சாரம் இந்த நாட்டு உலகத்தை விட்டு அழிக்கப்பட வேண்டும்னு அதுக்காக செயல்படுறாங்க. I don't know how else you can understand this term systematically in this regard. நீங்க திட்டமிட்டு செய்யறாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏற்பாடு எப்படி இதை தவிர வேற எந்த விதத்துல புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரியல. So there's a systematic endeavor to pull people away from the Vedic way of what Prabhupada calls good manners and qualitative engagements. ஆக ஒரு அவரவர் திறனுக்கேற்ப நன்னடத்தையோடு செயல்படக்கூடிய சமுதாயத்தை திட்டமிட்டு அதை விளக்க வேண்டும் அப்படின்னு செயல்படுறாங்க ஒரு சிலர். So qualitative engagements. This is the second time Prabhupada uses this term. What makes engagements qualitative? What does this mean? So அப்படின்னா இன்னொரு விஷயம் இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரபுபாதர் சொல்றார், அவரவர் திறனுக்கேற்ப செயல்பட வேண்டிய தரமான அமைப்பு அப்படின்னா என்ன? And he's specifically talking about qualitative engagements within the castes and orders of life. This is the context. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வர்ணங்களும் ஆசிரமங்களும் இருக்கக்கூடிய சமுதாயத்தின் அமைப்பின் சம்பந்தமாக அவர் இந்த திறனுக்கேற்ப செயல்படுத்த வேண்டும்ங்கிறத உபயோகிக்கிறார். Qualitative means it's not based on your birth, it's not based on your race, it's not based on anything other than your own qualities. திறனுக்கேற்ப செயல்படுத்தணும், குணத்திற்கேற்ப செயல்படுத்தணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது பிறப்பின் அடிப்படையிலோ வளர்ப்பின் அடிப்படையிலோ இல்ல நம்மளுடைய குலத்தின் அடிப்படையிலோ கிடையாது. அதாவது நம்ம என்ன நம்மளுடைய இயற்கையான குணம் என்னவோ அதன் அடிப்படையில அது செயல்படுத்தணும்னு சொல்றது. So you can't say that it's a discriminative or inherently unfair exploitive system.
It's a meritocracy. அப்ப உண்மையிலே இங்க வந்து இது வந்து பாகுபாடு செய்யக்கூடிய அமைப்பு, மக்களை பிரிக்கும் அமைப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு என்ன நம்ம வந்து புண்ணியங்கள் சேர்த்து வைத்திருக்கோமோ அதன் அடிப்படையில இது செயல்படுத்தக்கூடிய இயற்கையான அமைப்பு. Then Prabhupada says the Vedic way of life is the progressive march of the civilization of the Aryans. The Aryans are progressive in Vedic civilization. Those two sentences are virtually equivalent. அடுத்து இரண்டு வரிகளை பிரபுபாதா சொல்றார். அந்த இரண்டு வரிகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆரியர்கள் வாழும் சமுதாயம் முற்போக்கு பாதையை கொண்டது, அதுதான் வேத வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டது. And this is the fourth time that he uses the word progressive. இங்க இந்த பொருளுரையில முற்போக்கு பாதை அப்படிங்கிற வார்த்தையை பிரபுபாதர் 4வது முறையாக உபயோகிக்கிறார். Nowadays, the term progressive is more or less used euphemistically and in reference to values that are negative. இன்னைக்கு வந்து இந்த வார்த்தை முற்போக்குன்ற வார்த்தை எதுக்கு உபயோகிக்கிறாங்க? அவங்க சமுதாய முன்னேற்றத்தை குறிக்கிறதுக்காக உபயோகிக்கிறார்கள். ஆனா அது எல்லாமே வந்து கெட்ட விஷயமாக சம்பந்தமா தான் இருக்கு. Popular intelligence is so topsy-turvy nowadays that if something is digressive, unauthorized, sinful, and demoniac, they consider that to be progressive. இன்றைய தினம் இருக்கக்கூடிய சீர்கேடு அடைந்த புத்தி அறிவு எப்படின்னா, எதெல்லாம் வந்து அசுரத்தனமானதோ, சாஸ்திர விதிகளுக்கு தடை செய்யப்பட்டதோ, அந்த மாதிரியான கீழ்நிலையில இருக்கக்கூடிய செயல்களை ஏற்று செய்வதுதான் முற்போக்கு பாதையாக பெருமையாக சொல்லி இருக்கிறார்கள். But actually the Vedas direct everyone not to remain in this kind of darkness, but to go towards the light. ஆனா வேதங்கள் என்ன சொல்றதுன்னா, இப்படிப்பட்ட இருளான சூழ்நிலையில இருக்கக்கூடாது, ஒளிமயமான வாழ்க்கையை நோக்கி செல்லுங்கள் அப்படின்னு சொல்றது. He points out that this fifth time he uses this word, qualitative caste system and the orders of life are scientifically planned by the Lord. Scientifically planned by the Lord. 5வது முறையாக பிரபுபாதர் குணத்தின் அடிப்படையில ஈடுபடுத்தப்படும் ஜாதி வகுப்பானது, அப்படிப்பட்ட அமைப்பு, அப்புறம் அதன்படியாக இருக்கக்கூடிய ஆசிரமங்கள், அதாவது வர்ணங்களும் ஆசிரமங்களும் பகவானால் விஞ்ஞான பூர்வமாக கொடுக்கப்பட்ட திட்டம். Third time he uses this word, qualitative. மீண்டும் மீண்டும் அவர் குணத்தின் அடிப்படை அப்படிங்கிறத முன்வைக்கிறார். So just as the dissolution of Vedic values is planned scientifically, in the same way the Lord's system of varnashram has been planned scientifically. இப்ப சொல்ல போனோம்னா, எப்படி வந்து அசுரர்கள் திட்டமிட்டு இந்த இந்த வேத கலாச்சாரத்தை அழிக்கணும்ன்றதுக்கு திட்டம் தீட்டுறார்களோ, அதே மாதிரி பகவான் அவருடைய திட்டத்தின்படி இந்த வர்ணாசிரமத்தை கொடுத்து இந்த வேத கலாச்சாரத்தை பராமரிக்கிறார். So the asuras are using pseudoscience and the suras are using real science. That's the difference. அசுரர்கள் பெயரளவிலான விஞ்ஞானத்தை துர்பிரயோகம் செய்கிறார்கள், ஆனால் அறிஞர்களோ அதை சரியான விதத்தில் உபயோகித்து சரி செய்கிறார்கள். So if varnashram dharma is scientifically planned by the Lord, that means it's not only qualitative but it's also scientific. பகவானால் கொடுக்கப்பட்ட வர்ணாசிரம தர்மம் என்றால் அது விஞ்ஞான பூர்வமாக செயல்படுத்தப்படுவதோடு மட்டுமல்லாமல் அது பகவானுடைய ஏற்பாடு மட்டுமல்லாமல் அது விஞ்ஞானத்தின் அடிப்படையில செயல்படுத்தப்படுகிறது. Unlike the Marxist propaganda spread far and wide by atheists, this is actually a meritocracy, as we said. உண்மையில ஆனா இந்த நாஸ்திகர்களோ இல்ல கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களோ சமத்துவங்கிற பேர்ல அவர்கள் வந்து இந்த வர்ணாசிரமத்தை குலைக்க முயல்கிறார்கள், அதை நிராகரிக்கணும்னு சொல்கிறார்கள். ஆனால் அது அவ்வாறு கிடையாது. வர்ணாசிரமம்ங்கிறது புண்ணியத்தின் அடிப்படையில செயல்படுத்தக்கூடியது. Prabhupada says that this system given by the Lord and the rishis is perfect, and it accommodates both material and spiritual needs.
பிரபுபாதர் இங்க என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட வர்ணாசிரமங்கிறது பகவானாலும் பெரும் முனிவர்களாலும், பகவானுடைய பிரதிநிதிகளான பெரும் முனிவர்களாலும் விஞ்ஞான பூர்வமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது நமக்கு எதுக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா, நம்ம பௌதீகமா இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, இந்த கோட்பாடுகளை ஏற்று பக்குவமான வாழ்க்கையை நோக்கி முன்னே செல்லலாம். Then he says something very powerful. He says the Vedic way of life does not allow any man to be like the monkeys and dogs. வேறும் ஒரு வார்த்தைகளை பிரபுபாதர் சொல்றார், அது மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தைகள். அவர் என்ன சொல்றாருன்னா, கலாச்சாரத்துல வாழக்கூடிய மக்கள் ஒருபோதும் குரங்குகளை போன்றும் நாய்களை போன்றும் வாழ்வதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. Actually, this is the fact that explains just about 100% of the present day opposition to Varnashram. சொல்ல போனா இன்னைக்கு இந்த கருத்தை தான் இன்றைய தினத்துல வர்ணாசிரமத்திற்கு எதிராக செயல்படுபவர்கள் மையமாக வைத்து இதற்கு எதிர்மறையாக செயல்படுகிறார்கள். That's the entire reason that people oppose Varnashram. Arguments aside and pseudo arguments aside, that the real reason is that they don't want to restrict their sense gratification. Period. Because they're monkeys and dogs. இன்றைய தினம் வர்ணாசிரமத்தை எதிர்ப்பவர்கள் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தத்துவங்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்குங்க, உண்மைகள் எல்லாம் பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு தேவை இன்றைய சூழ்நிலை எல்லாரும் புலன் இன்பத்தின் அடிப்படையில அனுபவிக்கணும், புலன்களை அனுபவிக்கணும். அது நாயோ யோசிக்கிற சிந்தனை அளவுலதான் செயல்படுகிறார்கள். Oh, that's Prabhuji. He's speaking too heavy. நீங்க எல்லாம் என்ன இன்னைக்கு நிறைய பேர் யோசிப்பீங்க, என்ன பிரபு இன்னைக்கு இவ்வளவு கடுமையான சொற்கள்ல போட்டு தாக்கிண்டே இருக்காருன்னு. But I'm not giving my own opinion. We heard it from Sridhar Swami himself. இது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, இது ஸ்ரீதர சுவாமி சொன்னதுதான் நம்ம ஆச்சாரியருடைய வார்த்தைகளாக பார்த்தோம் முன்னாடியே. So finally, Prabhupada also says, a degraded civilization of sense gratification and economic development is the byproduct of a godless or kingless government of the people, by the people, and for the people. இன்னைக்கு பிரபுபாதர் தன்னுடைய இறுதி சொற்களாக என்ன சொல்றாருன்னா, இன்றைய தினம் இருக்கக்கூடிய சமுதாயம் மக்களுக்காக, மக்களால் செய்யப்படும், மக்களை சார்ந்து செய்யப்படக்கூடியதுங்கிற அமைப்பு உண்மையில கடவுளை சார்ந்து இல்லாததுனால இதுவே இன்னைக்கு கீழ்நிலை நோக்கி செல்லும் புலன் இன்பத்தை நோக்கி அடிப்படையாக வைத்துள்ள சமுதாயம். If this sounds familiar, you may have studied this on your U.S. citizenship test, if you're a citizen. அமெரிக்கா நாட்டுல இது ஒரு முக்கியமான வரி. இந்த மக்களை சார்ந்து, மக்களுக்காக, மக்களால் செய்யப்படும் செயல் அப்படிங்கிற இந்த ஆங்கில வரி இங்க கொடுக்கப்பட்டது. Actually, yeah. These words were spoken by Abraham Lincoln in 1863 in his famous Gettysburg Address. அப்ரஹாம் லிங்கன் முன்னாள் ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி 1863 இந்த வார்த்தையை அவர் முழங்கினார். And they have been viewed as sacrosanct amongst the liberal democratic, those holding liberal democratic values that are championed in the United States ever since then. இது வேத வாக்கு மாதிரி உங்க அமெரிக்கா நாட்டுல இருக்கக்கூடிய குறிப்பாக டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவங்க இதை கருதுகிறார்கள். But even 100 years ago in the United States, the famous U.S. Supreme Court Justice Oliver Wendell Holmes Jr., he was able to freely say, I have no respect for the passion of equality, which seems to me merely idealizing envy. ஆனாலும் 100 வருடங்களுக்கு முன்னாடி அதே அமெரிக்கா நாட்டுல ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் முன்னாள் அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தின்
நீதிபதி, உயர் நீதிபதி என்ன சொல்றாருன்னா, பொறாமையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய, you have to summarize a little bit for me. Yeah, in other words, he's saying that what passes as a equality actually is just idealizing envy. இன்றைய தினம் அவர் என்ன, ஆர்வத்தின் அடிப்படையில செயல்படுறது எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பொறாமையின் அடிப்படையில தான் இன்னைக்கு செயல்படுது. சாணக்கிய பண்டிட் said much the same. சாணக்கிய பண்டிதரும் இதைதான் சொன்னார். நமக்கு ஆர்வம் நம்ம எதை நினைக்கிறோமோ அது பெரும்பாலும் பொறாமையின் மூல காரணத்தையே கொண்டு உள்ளது. But to even suggest such a thing in America now could get you assassinated. 100 வருடத்துக்கு முன்னாடி இந்த முன்னாள், அதாவது ரஜகுணம் என்பது பொறாமையின் அடிப்படை, அப்படி யாராவது பேசினாங்கன்னா கொல்லப்படுவார்கள். And we're not likely to hear such things even in the Indian media either. ஏன் நாம கடுமையாக வன்மையாக கண்டிக்கப்படுவோம். Therefore, I concur with Srila Prabhupada when he says that society's downfall is actually systematic. அதனால பிரபுபாதர் இங்க என்ன சொல்றாரோ அதுக்கு நான் முற்றிலும் ஆமோதிக்கிறேன். ஏன்னா இன்றைய தினம் திட்டமிட்ட இந்த சமுதாயத்தை சீர்கேடு செய்கிற, There certainly seems to be a method to the madness, so to speak. இன்றைய தினம் I lost part of the sentence because of audio glitch. Yeah, there certainly seems to be a method behind all the madness. இன்னைக்கு நடக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலை, பைத்தியக்காரத்தனமான நம்மள ஆட்டி படைக்கும் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நிச்சயம் இதன் பின் ஒரு திட்டம் தீட்டுபவர்கள் இருக்கிறார்கள் தான் புரிஞ்சுக்கணும். And then again, Prabhupada concludes his purport. He says that people should not blame the administrations because they themselves elect these administrations. You want a nice society, you elect a Krishna conscious person. கடைசியா பிரபுபாதர் சொல்ற வார்த்தைகள் மிகவும் பொருத்தமானது. மக்கள் தாங்களாகவே தகுதியற்றவர்களை, சரியான தகுதி இல்லாதவர்களை அரசாங்க நிர்வாகிகளாக, அரசாங்க அமைச்சர் பதவிகளுக்கு தேர்ந்தெடுத்து விட்டு அதன் பின் அந்த அரசாங்கத்தை அவர்கள் குறை கூறக்கூடாது, அதை பழி சாட்டக்கூடாது. தான் செய்து கொண்ட விளைவு, அதன் விளைவு. By the choices that people make, they affect their own suffering or enjoyment. மக்கள் தாங்களாக எதை தேர்ந்தெடுக்கிறார்களோ அதை பொறுத்துதான் அவர்களுக்கு இன்பமோ துன்பமோ அவர்கள் பெறுவார்கள். We've actually already discussed this in this very chapter. Look back at text 8. 8வது ஸ்லோகத்தை போய் நீங்க பின்னாடி போய் பாருங்க. இத பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். Karya karana kartrutve karanam prakatin viduhu bhoktrutve sukha dukkhanam purusham prakatehe param. You can read the translation. Text 8. Mataji, 8வது ஸ்லோகம். Which one? On chapter 8. Same chapter, text 8. It's a different one. Kimnu baleshu surena. No, this is 3rd canto, chapter 6. Sorry. This is the other class. Oh, yes. 3rd canto? 326.8. 26, okay. Or Bhagavad Gita 13. யார்கிட்ட புக் இருக்கா? இல்லைன்னா நானே இங்க படிச்சிடுறேன். ஒரு கட்டுண்ட ஆத்மாவின் உடலும், புக் இருக்கா பிரபு? Bhagavad Gita 13:21 is just as good. It's the same thing. Okay. ஒரு கட்டுண்ட ஆத்மா உடல் மற்றும் புலன்களின் மூலமாக பெறப்படும் இன்னல்களுக்கு அவனே காரணம். கட்டுண்ட ஆத்மாவின் இன்னல்களுக்கு அவனுடைய உடலும் புலன்களுமே காரணம்.
ஆனால் பௌதீக பிரச்சனைகளுக்கு தேவர்களே காரணம். இதை கற்றறிந்தவர்கள் நன்கு உணர்வார்கள். இன்பமும் துன்பமும் அப்படிப்பட்ட உணர்வுகளும் அவை அனைத்தும் தெய்வீகமான இயற்கையை கொண்டது. இது அப்படிப்பட்ட தெய்வீக உணர்வுகளுக்கு ஆத்மாவே காரணம். காரிய கரண கர்த்திருத்தே ஹேதுஹு பிரகிருச்யதே புருஷ சுக்க துக்கானாம் போக்திருத்வே ஹேதுருச்யதே. Nature causes all these causes and effects, but we're the ones who cause our own suffering and enjoyment. இயற்கை நமக்கு எல்லா சூழ்நிலைகள் மூலமாக பிரச்சனைகளை உண்டுபடுத்தலாம். ஆனால் நாம ஆத்மாவே அதற்கு உண்மையான காரணம். How do we choose our own suffering and enjoyment? By the activities that we perform. If we do things that are pious, we enjoy. If we do things that are impious, we have to pay. We suffer. ஏதாவது சுருக்கமா சொன்னா என்ன சொல்லணும்னா, நம்ம செஞ்சோம்னா இன்பத்தை அடைவோம், பாவகரமான செயல்களை செஞ்சோம்னா அதன் மூலம் தவிப்போம். Don't let anyone try to convince you that it's all happening by chance or it's unfair or there's so many things they complain. மற்றவர்கள் வேணா நம்ம கிட்ட சொல்லலாம், இதெல்லாம் ஒரு இது இதன் பின் எந்த திட்டமும் கிடையாது, எதேர்ச்சியா நடக்கிறது, இது நமக்கு இப்படி எல்லாம் உங்களை திசை திருப்ப நினைச்சா அதன்படி நீங்க மாறிடாதீங்க. All those atheistic arguments just mask the attempt to avoid personal responsibility. அதாவது இப்படிப்பட்ட நாஸ்திகர்கள் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே செஞ்ச செயலுக்கோ அநியாயத்திற்கோ பொறுப்பு நடந்து கொள்ளும் விதம் ஆகுது. Just as all these appeals to equality are actually masking the fact that we're simply envious. Masking what, Prabhu? The fact that we're simply envious of others. அதாவது இன்னைக்கு சமத்துவம்ங்கிற பேர்ல இந்த உரிமை அந்த உரிமைன்னு போராட்டம் செய்யறாங்க. அது எல்லாமே உண்மையில என்னன்னா அவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய பொறாமையை வெளிப்படுத்துவதே ஆகும். So what does all this have to do with the strong king, monarch? How does this connect? அப்போ இன்னைக்கு நம்ம இந்த புண்ணியம் பாவம் செயல்கள் இத பத்தி எல்லாம் பேசுறோம். இதுக்கும் ஒரு உண்மையான நேர்மையான சர்வாதிகாரத்திற்கும் என்ன சம்பந்தம்? A qualified king by definition is someone who makes sure that the citizens are engaged properly. ஒரு தகுதி வாய்ந்த சர்வாதிகாரி என்ன செய்வார்னா அவருடைய கீழ இருக்கக்கூடிய பிரஜைகள் மக்களை அவர்கள் குணத்திற்கு ஏற்ப அவர்களை ஈடுபடுத்துவார். Engaged properly means everyone is doing their own duty. அதுதான் அவர்களுக்கு என்ன விதிக்கப்பட்ட கடமையோ அதை சரிவர செய்வதே முறையான ஈடுபாடு ஆகும். And necessarily that restricts sense gratification to some degree. Not entirely, but to some degree. புலன்களை கட்டுப்படுத்துவது என்பது முற்றிலுமாக புலன்களிலிருந்து விலக்கணும்னு சொல்ல வரல. அந்த புலன்களை சரிவர ஈடுபடுத்தி அதை முறையாக நேர்மையாக அதை சரி செய்து உபயோகிக்க வேண்டும். And people who have been raised the wrong way resent that. They don't like it. தவறான விதத்துல வளர்ந்த மக்கள் இப்படி கேட்கறதுக்கு விரும்புறது இல்ல. இத புலன்களை கட்டுப்படுத்தணும்னு சொன்னா அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. They would have it that life is only meant for making money and enjoying your senses. That's their consciousness. அப்படிப்பட்ட நபர்கள் எப்படி வளர்ந்திருக்காங்கன்னா வாழ்க்கையின் குறிக்கோள் பணம் சம்பாதிப்பது, பணத்தின் மூலம் அனுபவிக்கணும், அவ்வளவுதான் வாழ்க்கையின் குறிக்கோள், இதை தவிர வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற சிந்தனைகளையும் உணர்வுகளையுமே அவர்கள் கொண்டுள்ளனர். Therefore they're like hypersexual dogs and monkeys. அதனால அவர்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய குரங்குகள் வாழ்கிறார்கள். In other words, they were raised the wrong way or they were born the wrong way. Either way, Varna Sankara. அவர்கள் வளர்ப்புல கோளாறாக இருக்கலாம், இல்ல பிறப்பிலே
கோளாறாக இருக்கலாம். And now we can see why Krishna's and Arjuna in Bhagavad Gita, why they're so strong on this point in the first chapters. இப்ப நம்ம அதனாலதான் பார்க்கலாம், பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்துல ஏன் அர்ஜுனரும் சரி கிருஷ்ணரும் சரி இந்த வர்ண சங்கரத்தை பற்றி மிக கடுமையாக வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். Neglecting dharma has tangible results. It causes people to suffer. It's destructive. தர்மத்தை நம்ம கடைபிடிக்கல, அதை நம்ம நிராகரித்தோம் அப்படின்னா கண்கூடான விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஏன்னா மக்கள் தவிக்கிறார்கள். Okay, so we'll stop here, but if anybody has any questions or any comments, we can discuss. Very. I had one question for you, Prabhu. This was I'm discussing this in a bigger forum. There is that actually publicly, two devotees are publicly, ISKCON devotees are publicly debating a Christian Sakshi. And hear you, sorry. They invited. Yes, Prabhu? I didn't say, your signal is dropping out. I didn't hear what you're saying. This is there is a public debate going on in Sakshi TV by two ISKCON devotees against a Christian. You know, Sakshi TV is Christian organization. Okay. In that, of course, you know how these debates go. It's pointless. I tried to tell them, but some devotees wanted to continue and experienced it now that they shouldn't have entered into their debates. What they are saying is Varnashrama, reincarnation and Varnashrama are indispensable or inseparable. And the ISKCON devotees who are debating had hard time to defend or even to accept this. So I just wanted to hear from you, or is reincarnation and Varnashrama Dharma, are they, twined together as inseparable? Why don't you translate your question first? சுருக்கமா நான் பிரபுவுக்கு சொன்னேன், ஒரு கிறிஸ்தவர்களோட ஒரு வாதம் நடந்து கொண்டிருக்கிறது. பேச்சு வாதம்னா நெகட்டிவ் இல்ல. எனிவே, அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மறுபிறவியும் வர்ணாசிரமத்தை கொண்ட ஜாதி அமைப்பும் ஒன்றோடு ஒன்று பின்னி பேணப்பட்டவை, அதை பிரிக்க முடியாது அப்படின்னு அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதை குறையாக முன்வைக்கிறார்கள். அதை எவ்வாறு சந்திப்பது? So basically they are putting that statement against the Hindus. How do we tackle that? Yeah, well, I'm not real comfortable dealing with a question whose context I'm not familiar with, and the way that you've worded it is also so general. It's hard for me to know exactly what the issues are, but I suspect that each side has their whole string of attendant issues that they feel support their position. So maybe I'm not so comfortable answering that. இது அந்த பேச்சுவார்த்தை, அந்த வாதம், அந்த அரங்கத்துல அவர்கள் எந்த சம்பந்தத்துல இதை வச்சாங்க, இரு தரப்பினரும் இத நாம இத முழு இந்த கேள்விக்கு எப்படி பதில் அளிக்கிறதுன்னு எனக்கு இப்ப நான் தயங்குறேன். Yeah, thank you. I mean, I should be responsible enough to be familiar with the context of the discussion, and I'm not. அந்த வீடியோவை நான் பார்க்கல, அதனால அதுல அவங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது. அதன் அடிப்படையில என்னால பதில் சொல்ல முடியாது. But in general, does reincarnation play a part into determining how we are going to be born or where we are going to be born? Of course. Reincarnation and rebirth are the same process, no? நிச்சயம். பிரபு கிட்ட நான் என்ன கேட்டேன்னா, நம்ம மறுபிறவி எடுக்க பொழுது நம்மளுடைய அடுத்த சூழ்நிலை எங்க இருக்கும், அது எந்த வர்ணத்துல இருக்கும் அப்படிங்கிறது
நிர்ணயிக்கப்பட்டது மறுபிறவிங்கிறது அதை சம்பந்தப்பட்டதா இல்ல போன பிறவி சம்பந்தப்பட்டதான்னு கேட்டேன். அதுக்கு பிரபு சொல்ற நிச்சயம் இது இரண்டும் அந்த விதத்துல சம்பந்தப்பட்டதுதான். But I heard that you're asking, are varnashram and reincarnation inseparable, right? Making it as a drawback. Sorry? That no, the Christian side was putting it as a drawback of following Hindu version of reincarnation. And I don't know what they meant by that. Yeah, I don't want to comment on something I'm just not unfamiliar with it. We can move on to the next question. Yeah. Okay. Anyone else? Questions? I do have a question. Hare Krishna Prabhuji. Hare Yes. Krishna Prabhuji. Dhanavad Pranam Jai Shri Prabhupada. So, here Shri Prabhupada's talking about Varna Sankar and how the society is degraded as a result of that. And we attribute Varna Sankarta to our forefathers not following dharma. But we are responsible also because it's all our karma that brings us into that position. So my question then is, and one thing that really is discouraging is that Srila Prabhupada says, or at least that's what I got out of this purport, is that there's not much hope for a person who is born in that situation. Because he contributes to the degradation of the society, and it's just a downward Vortex. Yes, he's just kind of sucked into this. So, is it possible that such a person, despite being born in that circumstance, could still retain that innate sense of dharma, which can then help that person to come out of that situation? Very good question. Let's repeat that in Tamil. மாதாஜி கேட்ட கேள்வி என்னன்னா, வினா, ஒரு மிக மோசமான சூழ்நிலையில பிறக்கிறான். அவனுடைய கலாச்சாரம் வளர்ப்பு ரொம்ப மோசமா இருக்கு. அந்த விதத்துல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாதுன்னு பிரபுபாதர் இங்க சொல்லியிருக்கார். ஒரு விதத்துல அது கொஞ்சம் கீழ் பிறவியில பிறந்திருக்கிற ஒரு நபர் ரொம்ப வர்ணசங்கரமான சூழ்நிலையில பிறந்தவனுக்கும் அதை விட்டு வெளியில வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? So I think you know the answer to the question. First of all, I'll say that there's absolutely no reason to become hopeless if one has the process of Krishna consciousness by divine grace. இது நிச்சயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். தெய்வத்தின் சூழ்நிலையில், தெய்வத்தின் அருளால், கருணையால், பகவானின் கருணையால், அதாவது கிருஷ்ண பக்தியின் மூலம் ஒருவன் எந்த சூழ்நிலை இருந்தாலும் வெளியில வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அந்த விதத்துல அந்த கிருஷ்ண பக்திங்கிற ஒரு மருந்து இருக்கும் பொழுது நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை கிடையாது. So first of all, consider that people they confuse Varnashram or Hindu culture with Krishna consciousness, but there's a very important distinction to be made between these two. Varnashramatayum what was the distinction between Varnashrama and? I'm just making the point that there is a distinction between the two, which I will explain. இப்போ அதாவது இந்த வர்ணாசிரமமும் you said the other one is caste system? Krishna consciousness and I missed that part. Or Arya Dharma. Yeah, there's a difference actually. There is a difference. கிருஷ்ண பக்திக்கும் வர்ணாசிரம வாழ்க்கைக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கு. அதை நம்ம இப்ப பேசவிருக்கோம். Consider that the entire purpose of all the Vedic injunctions and all the processes within Vedic literature are only meant to culminate in Krishna consciousness. வேதத்துல கொடுப்பாடுகளும்
விதிமுறை நம்மள வந்து இறுதியாக கிருஷ்ண உணர்வுல கொண்டு போய் நிறுத்தணும். அதுக்குதான் அதனுடைய குறிக்கோள். So if you already have the process of Krishna consciousness, then there's no lack whatsoever. கிருஷ்ண பக்தி நம்ம ஒரு முறை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இதுல குறைபாடே கிடையாது. நம்ம கிட்ட வந்து எந்த விதத்திலையும் நம்ம வந்து குறைஞ்சு போற சூழ்நிலையில மாட்ட மாட்டோம். Now, having said that, it's obvious that if you have the advantage of good samskars and a pious background, you've been socialized in Arya Dharma, that's certainly a very tremendous advantage. There's no doubt about it. அப்படி சொல்லணும். அதே சமயத்துல பக்தி இருந்தா கூட கிருஷ்ண பக்தி இருக்கும் பட்சத்தில் நமக்கு எதையுமே இழந்த சூழ்நிலை கிடையாது. ஆனாலும் உயர்ந்த சம்ஸ்காரங்களும் உயர்ந்த வளர்ப்பும் அது எல்லாமே நமக்கு வந்து அதுல இந்த கிருஷ்ண பக்தியில முன்னேறதற்கு மிக மிக எளிதான முறையில நமக்கு உதவும். At the same time, if one is seriously practicing Krishna consciousness, that is independent. And there's actually nothing in the way to prevent one from going even back to Godhead. What to speak of making further material advance. ஆனா நேர்மையாக முறையாக மனதோட யார் எடுத்து வந்து செயல்படுத்தாங்களோ அவங்க பிறந்திருந்தாலும் எந்த இதுவும் அவங்க அதே வாழ்க்கையில அதே பிறப்புல அவர்கள் வந்து பகவானுடைய திருநாட்டுக்கும் திரும்பி செல்ல முடியும். Because the process of Krishna consciousness is affected 100% through divine grace. And that divine grace can come anytime, to anyone, anywhere. ஏன் அப்படின்னா இந்த கிருஷ்ண உணர்வுங்கிறது கிருஷ்ண பக்திங்கிறது பகவானுடைய தெய்வீகமான ஒரு அருள் கருணை. அது யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் எந்த சூழ்நிலையில அவங்க இருந்தாலும் அது அவங்களுக்கு கிடைக்கலாம். And there is nothing that is beyond the capacity of divine grace to rectify. If Krishna wants to make the impossible things possible, Durghata Katani Vidhatri, Rup Goswami says. தெய்வீக அருள்னா என்ன? எந்த சூழ்நிலையில சாத்தியமே இல்லாத விஷயம் கூட கிருஷ்ணருடைய கருணையினால சாத்தியமாகும். அதுதான் தெய்வீக அருள். அதனால அந்த தெய்வீக அருளுக்கு அப்பாற்பட்டு கருணைக்கு அப்பாற்பட்டு எதுவும் கிடையாது. In these mundane processes such as varnashram, there's an element in which one is trying to elevate one's own personal adhikar by one's own endeavors. இந்த கிருஷ்ண பக்தி இல்லாமல் இருக்கக்கூடிய வர்ணாசிரம வழிமுறை அது பௌதீக தடத்தில் செய்யப்படுறது. அதனால நம்மளுடைய சொந்த முயற்சியினால படிப்படியாக முன்னேற பார்க்கிறார்கள். But Krishna consciousness completely ignores that and directly appeals for the mercy of the Supreme Lord, which is unfettered, infinite, and transcendental to that process. ஆனா இந்த வர்ணாசிரம முறையில தகுதிகள் புண்ணியங்கள் செய்திருக்கணும், அப்படிப்பட்ட தகுதிகள் தேவை. அப்படி இருந்தா கூட அதுல கீழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு நபர் உடனடியாக நேரடியாக பகவான் கிருஷ்ணரிடம் அவருடைய கருணையை கோரலாம். அந்த கருணையானது எல்லையற்றது. அதுக்கு எந்த விதமான தகுதிகளும் இல்லாமல் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. அதனால இந்த கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொள்பவர்கள் நேரடியாக நமக்கு வந்து இந்த விதிமுறைகளை தாண்டி நேரடியாக கிருஷ்ணரிடம் சென்று கருணையை செய்கிறார்கள். Even if we repeatedly feel the pain of our own lack, that's okay and it's real. There's no denying it. But it's not something that divine grace cannot overcome very easily. This is the thing we should always remind ourselves. நம்ம கிட்ட எவ்வளவோ குறைபாடுகள் இருக்கலாம், அதை நம்ம உணர்ந்தும் இருக்கலாம், அதை நம்ம வந்து அனுபவிக்கலாம், அதனால நம்ம தவிக்கலாம், என்ன வேணா இருக்கு. ஆனா பகவானுடைய கருணைன்னு சொல்லப்படக்கூடிய தெய்வீக அருள் எப்பொழுது வேணாலும் நமக்கு கிடைக்கலாம். அதனால அதை வந்து மறுக்கவே முடியாது. அது அந்த கருணை இருக்கும் பட்சத்தில் எந்த சூழ்நிலையிலிருந்தும் நம்மளால வெளியில வர முடியும். We're not trying to go back to Godhead by becoming more and more pious or by gathering greater and greater realizations. That's not what we're doing.
பகவானுடைய நாட்டுக்கு நம்ம செல்ல வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோள்ல புண்ணியங்களை சேர்க்கணும், இல்ல இந்த மாதிரி தர்மங்கள் மூலம் புண்ணியங்களை சேர்த்து வளர்ந்து செல்லணும் அப்படிங்கிறது குறிக்கோள் கிடையாது. We're only trying to beseech the Lord's mercy, and thereby, by His grace, we're seeking a pardon, if you will, from our prison sentence here in material existence. நம்ம பகவானுடைய கருணையை கோரணும். அந்த கருணை அவர் விருப்பப்பட்டால் அதை கொடுத்தார்னா நம்மளுடைய இந்த சிறைச்சாலையான வாழ்க்கை, சிறை போன்ற வாழ்க்கையான பௌதீக வாழ்க்கையிலிருந்து விடுபடலாம். அதுக்காக கருணையை தான் கோருறோம். So that direct and transcendental appeal is open to anyone, anytime, anywhere. No mundane, well, as Bhagavatam says, ahaituki apratihata. இப்படிப்பட்ட கோரிக்கை யார் வேணாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பகவானிடம் வைக்கலாம். அதனாலதான் பாகவதத்துல அகைதுகி அப்ரதிஹதா அப்படின்னு அந்த கருணையை பற்றி விளக்கப்பட்டிருக்கு. All we have to do is chant Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, and He will listen. So அப்படிப்பட்ட தெய்வீக கருணையை எப்படி நம்ம கோர முடியும் அப்படின்னா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்தாலே போரும், உடனடியாக அந்த கருணைக்கு பாத்திரமாகும். So is that okay?